ஹாய் எவ்ரிவன். இந்த காணொளியின் மூலம் பல அரிய தகவல்கள் உங்களுடன் ஷேர் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நாம் அனைவருக்குமே நன்றாக தெரியும், 2025 வருடம் மார்ச் மாதம் கடைசி ஏப்ரல் மாதத்தின் முதல் தொடக்கத்தில் சனி பெயர்ச்சி நடக்க இருக்கிறது. அதாவது இப்பொழுது கும்பராசியில் இருக்கக்கூடிய இந்த சனி என்ற கிரகம் மீன ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். ஒரு புதிய தொடக்கத்தை மீனத்தில் அவர் ஆரம்பிக்க இருக்கிறார். ராசி மண்டலத்தின் கடைசியான ராசி என்பது மீனம். இந்த மீனத்தில் அவரது பயணம் முடிந்து விட்டது என்றால் முழுவதுமாக ஒரு வட்டம் முடிந்து பிறகு மேஷத்தில் அவர் தொடங்குவார். பொதுவாக ஒரு ராசியில் 2.5 வருடம் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் கும்பராசியில் கிட்டத்தட்ட வக்கரம் அதிசாரம் என்று 3 வருடங்கள் தங்கிவிட்டார். மகரம் கும்பம் இந்த 2 ராசியுமே சனி பகவானுக்கு சொந்த வீடு. இப்பொழுது காலபுருஷ ராசி சக்கரத்தின் கடைசி ராசியான மீனத்தில் அவர் சஞ்சாரம் செய்யவிருப்பது என்பது சனி என்ற கிரகம் தனது சொந்த வீட்டை விட்டு குரு பகவானின் வீட்டுக்கு வரவிருக்கிறார். இதனால் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கவிருக்கிறது? பிளானட் ஆஃப் டெஸ்டினி என்று இந்த சனி என்ற கிரகத்தை குறிக்கப்படுவது உண்டு. அதாவது விதியில் ஏற்படக்கூடிய அந்த முக்கியமான மாற்றங்கள் இந்த சனி பகவானுக்கு தொடர்பு இருக்கிறது. இதனால்தான் கைரேகை சாஸ்திரங்களில் கூட இந்த நடுவிரல் என்று சொல்லக்கூடிய விரலுக்குண்டான ரேகையைத்தான் லைன் ஆஃப் டெஸ்டினி என்று அழைப்பார்கள். இந்த நடுவிரல் தான் சனி பகவான் குறிக்கக்கூடிய விரலாகும். இந்த குருவின் வீட்டில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சனிக்குண்டான பலன்களுக்கு எங்கே நாம் கவனமாக இருக்க வேண்டும், எந்தெந்த விஷயங்களில் நாம் கவனமாக இருக்க வேண்டும், மேலோட்டமா நீங்கள் இப்பொழுது நல்லா இருப்பீர்கள், நீங்கள் இப்பொழுது கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் பலன்களை முடிந்தவரை துல்லியமாகவே இந்த பலன்களில் நாம் பதிவிடவிருக்கிறோம். எனவே முழு பலனையும் நீங்கள் கிரகித்துக் கொண்டு பயனடைய வேண்டும் என்பதுதான் இந்த பதிவின் மைய நோக்கம். இந்த சனி பயிற்சியின் தாக்கம் சிம்ம ராசிக்கென்று நாம் எடுத்து பார்க்கும் பொழுது, சிம்ம ராசிக்கு 6, 7 பாவகத்தின் அதிபதி 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்யவிருக்கிறார். அதாவது 6ஆம் வீட்டின் அதிபதி 8ஆம் வீட்டுக்கு வரலாம் என்று ஜோதிடத்தில் சொல்லப்பட்டாலும் அஷ்டம சனி என்பது அஷ்டம சனிதான். இதன் தாக்கம் கண்டிப்பாக சிம்ம ராசிக்கு ஓரளவுக்கு இடையூறுகள் கொடுக்கும். இதன் காரணம் சிம்ம ராசியை பொறுத்தவரை ராசியாதிபதி சூரியன் என்ற கிரகத்துக்கு இந்த சனி என்ற கிரகம் சத்ரு கிரகமாக வருவதனால் இதன் வீரியம் ஓரளவுக்கு இருக்கும். குறிப்பாக முதலில் குருவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் இதன் வீரியம் குறைவு. இதன் காரணம் நட்சத்திராதிபதி குரு என்றவர் சிம்ம ராசியின் அதிபதி சூரியனுக்கு நட்பு கிரகம் என்ற வரிசையில் வருவதனால் இவர்களது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வயதை அனுசரித்து அவரவர் தொழில் துறை மேலும் அவரவர் சார்ந்த விஷயங்களை பொறுத்து கொஞ்சம் ஒரு மந்த போக்கு ஏற்படும். அது கல்வியாக இருந்தாலும் அல்லது வேலை வாய்ப்பாக இருந்தாலும் அல்லது திருமண வாய்ப்புகளாக இருந்தாலும் இவர்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கவனம் சிதறாமல் பார்த்து கொள்ள வேண்டும். புதிதாக ஒரு முயற்சியில் இறங்குவதை இவர்கள் தவிர்த்து கொள்வது நல்லது. அதாவது இந்த யூனிவர்சிட்டியை பற்றி தெரியாது, இந்த கல்லூரியை பற்றி எனக்கு தெரியாது, இருந்தாலும் இந்த கல்லூரியில் நான் அவரை கொண்டு போய் சேர்க்க போகிறேன் என்று வழக்கத்துக்கு மாறான ஒரு புதிய போக்கு, இவர் யார் என்று தெரியாது, இவர் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு வாங்கி தருகிறேன் என்று சொல்கிறார், இவரை நம்பி நான் ஒரு ரொக்கத்தை கொடுக்கிறேன், இதற்காக ஏராளமான பணத்தை நான் கடனாக வாங்குகிறேன் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. பிறகு சனீஸ்வர பகவான் சுய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் தான் இவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அதுவும் அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இங்கு சனி பகவான் ராசிக்கு 6, 7 அதிபதிகளாக வருகிறார். 6ஆம் இடம் என்பது அனைவருக்குமே தெரியும், ருணம், ரோகம், சத்ரு. இதனால் என்னவென்று தெரியாத ஒரு சில நோய்கள் இவர்களுக்கு வருவதற்குண்டான அமைப்புகள் இருக்கு. அதற்கு தேவையான அளவுக்கு இவர்கள் இப்பொழுதே உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி மற்றும் உணவு கட்டுப்பாடு, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் போன்ற விஷயங்களை கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
வம்பு வழக்கு என்பது புதிதாக அன்று தோன்றாது. இப்பொழுது நாம் செய்யக்கூடிய ஏதோ ஒரு செயலாக இருக்கும். அதாவது நாம் போய் ஒரு ரெஜிஸ்டர் ஆபீஸில் ஒரு பத்திரத்தை ரெஜிஸ்டர் செய்திருப்போம். அதுக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணின வேல்யூ கம்மியாக இருக்கு என்று அன்று ஒரு லெட்டர் வரும். நாம் கொடுத்த அந்த பத்திரத்தில் ஏதாவது ஒரு கோளாறு இருக்கிறது என்று நம்மிடம் அந்த ஒரு பத்திரத்தை வாங்கினவர் நம் மீது ஏதாவது ஒரு வழக்கு தொடுப்பார். நாம் ஏதாவது ஒரு கடனை அடைத்து முடித்திருப்போம், ஒரு சின்ன அமௌண்ட் மிச்சம் இருந்திருக்கும், நாம் அதனை கவனிக்காமல் கூட விட்டிருப்போம். ஆனால் அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக வந்து விட்டது, ஒரு பெரிய தொகையாக வந்து விட்டது என்று சொல்லி அதற்கு ஏதாவது நீங்கள் ஒரு ஃபைன் கட்டுகள் என்று நாம் எதிர்பாராத ஒரு விஷயத்தை கிளப்புவார்கள். இதனால் நாம் இப்பொழுதிருந்தே கொஞ்சம் கூடுதலாக கவனம் எடுத்துக்கொண்டு நாம் சார்ந்த அனைத்து விஷயங்களையும் மிகவும் தெளிவாகவும் மிகவும் பக்குவமாகவும் அந்தந்த தொழில் சார்ந்த நபர்களிடமிருந்து நாம் ஆலோசனை கேட்டு எந்த விஷயமாக இருந்தாலும் வெறும் வார்த்தை வடிவங்களாக மட்டும் இல்லாமல் எழுத்து வடிவமாக கொடுத்து ப்ராப்பர் கமிட்மெண்ட், ப்ராப்பர் டாக்குமெண்ட், ஜெராக்ஸ் காப்பி ஃபைல் பண்ணி வைத்துக் கொள்வது என்பது பின்னர் நாம் சந்திக்கக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் நமக்கு ஒரு கவசமாக இருக்கும். அதனால்தான் இந்த விஷயத்தை நாம் இப்பொழுதே ஓபன் செய்கிறோம். இதையும் தவிர இவர்களது வயிறு, அடிவயிறு சம்பந்தப்பட்ட இடங்களில் சிறு உடல் உபாதைகள் ஏற்படும். அதனால் இவர்கள் மிகவும் காரமான உணவு, மிகவும் ஸ்பைசியான உணவை தவிர்த்து சாத்வீகமான உணவுகளை இவர்கள் எடுத்துக்கொள்வது இவர்களுக்கு பலவிதமான பிரச்சனைகளிலிருந்து ஒரு கவசம் போல் இவர்களை பாதுகாக்கும். இதற்கு பிறகு சனீஸ்வர கிரகம் புதனின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் புதன் என்பவர் சிம்ம ராசிக்கு 2-11 வீடுகளின் அதிபதியாக வருவதனால் இவர்களது வார்த்தைகள், இவர்கள் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளே சில நேரங்களில் இவருக்கு கொஞ்சம் இன்னல்களை ஏற்படுத்தும். மேலும் 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம் மற்றும் மூத்த சகோதரம். நீங்கள் மூத்த சகோதரர்களுடன் பேச்சுவார்த்தையில் இருக்கும் பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள், அதாவது நான் இன்று தருகிறேன், நான் இன்று தரவில்லை என்று சொல்லியிருப்பீர்கள். ஆனால் அந்த இன்று என்பது அவர்களது காதில் விழுகாது. நான் தரவில்லை என்ற ஒரு வார்த்தை மட்டும் அவர்கள் காதுகளில் விழுகும். இதனால் கொஞ்சம் கவனமாக மூத்த சகோதரர்களுடன், அந்த வயதில் மூத்த நபர்களுடன் நீங்கள் பக்குவமாக லாவகமாக பழகுவது புத்திசாலித்தனம். வரவேண்டிய லாபங்கள் 100 ரூபாய் வர வேண்டும் என்றால் முழுவதுமாக அந்த 100 ரூபாய் வராமல் ஒரு 15, 20, 25, 30 என்று பிச்சு அந்த பணம் என்பது வரும். இதனால் ஒரு பெரிய கமிட்மெண்ட், நான் அடுத்த வருஷம் ஹானர் செய்கிறேன், அல்லது ஒரு பெரிய டாக்குமெண்ட், ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி நான் எடுத்துள்ளேன், இதற்கு நான் அப்பொழுது பேமெண்ட் ஹானர் செய்கிறேன் என்று நீங்கள் வாக்கு கொடுக்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக பத்திரமாக நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். சிம்ம ராசியை பொறுத்தவரை இந்த அஷ்டம சனி ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டங்களில் ஒரு முறை நீங்கள் திருநள்ளாறு சென்று நலத்தீர்த்தத்தில் நீராடி சனி பகவான் அவர்களுக்கு அபிஷேகங்கள், ஆராதனைகள் செய்து பிறகு வாழ்வில் ஊனமுற்ற நபர்கள், மேலும் கடினமான உடல் உழைப்பில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அன்னதானம், வஸ்திரதானம் செய்வது இந்த சனி கிரகத்துக்கு ஒரு நல்ல பிரீத்தியாகும். வயதில் மூத்த நபர்கள், வாழ்க்கை துணைவரை இழந்த வயதில் மிகவும் வயது முதிர்ந்த நபர்களுக்கு உண்டான மருத்துவ செலவுகள், அவர்களுக்கு இருப்பிடமோ அல்லது வஸ்திரதானமோ அன்னதானமோ உங்களது சக்திக்கு என்ன முடியுமோ இந்த விஷயங்களை நீங்கள் செய்வதன் மூலம் கண்டிப்பாக வெகுவாக இந்த சனியின் தாக்கம் உங்களுக்கு குறையும். சனிக்கிழமைகளில் சைவ உணவு இருப்பது, விரதம் இருப்பது, நரசிம்மர் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது, அனுமான் சாலிசா பாராயணம் செய்வது, மேலும் நரசிம்மர், ஆஞ்சநேயர், பைரவர் தொடர்பாக உங்களுக்கு என்னென்ன ஸ்தோத்திரங்கள் தெரியுமோ அதனை நீங்கள் பாராயணம் செய்வதன் மூலம் இதன் வீரியத்தை நீங்கள் வெகுவாக குறைத்துக் கொள்ளலாம். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். நன்றி.
நண்பர்களே, நாம் பலன்களை மேலோட்டமாக பலன்களாக சொல்லாமல் ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் சஞ்சாரம் செய்யும் பொழுது காரகத்துவம் பாவகத்துவம் அடிப்படையில் எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் என்பதை மிகவும் விளக்கமாக சொல்லி அதற்குண்டான பரிகாரங்களையும் சொல்லியிருக்கிறோம். உங்களது நட்புகளுக்கும் உறவினர்களுக்கும் இந்த பதிவை நீங்கள் பகிர்ந்திடுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருக்கவும் மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. வாழ்த்துக்கள்.